ஹே காய்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். பட் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு புதுசாக வேற கேரக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூப்பர்மேன் படம் மேன் ஆஃப் ஸ்டீல் மாதிரி கிடையாது. மேன் ஆஃப் ஸ்டீல் ரொம்பவே கிரவுண்டடாக ஒரு ரியல் லைஃப்பில் சூப்பர்மேன் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த படமே இருக்கும். பட் இந்த ஜேம்ஸ் கன்னோட சூப்பர்மேன் படம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாகவே இருக்குது. ஒரு சில பேர் கண்டிப்பாக சொல்லுவாங்க இது மேன் ஆஃப் ஸ்டீல் அளவுக்கு இல்லை, மேன் ஆஃப் ஸ்டீலில் ரொம்பவே பவர்ஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க, இதில் ரொம்பவே வீக்காக காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. பட் உண்மையிலேயே ஒரு கேரக்டருக்கு அதானுங்க தேவை. அந்த ஹீரோ ஃபால்ல இருந்து ரைஸ் ஆகும்போது நம்மளுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்ல. நிறைய பேத்துக்கு ஹென்ரி கேவில் சூப்பர்மேன் பார்த்துட்டு இந்த டேவிடோட சூப்பர்மேன் பார்த்துட்டு கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு பிடிக்காம போகலாம். பட் உண்மையிலேயே இது காமிக் அக்யூரேட்டாக ஜேம்ஸ் கன் கொடுத்துக்கிறாரு. நம்ம காமிக்ல பார்த்த சூப்பர்மேனை அப்படி கண் முன்னாடி கொண்டு வந்துக்கிறாரு நம்ம ஜேம்ஸ் கன். உண்மையாக அந்த காஸ்டியூம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக உண்மையிலே காமிக் அக்யூரேட்டாக இருந்தது. அப்புறம் லெக்ஸ் லூத்தரா நடித்த நம்ம நிக்கோலஸ் ஹோல்ட், அவரோட ஆக்டிங் உண்மையிலே பீக் அப்படி தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் அவரோட அந்த ஆட்டிடியூட், அந்த வில்லனிசம் படத்தை ஒரு படி மேலே கொண்டு போகுது. அதை தொடர்ந்து நம்ம கிரீன் லேண்டன், ஹாக் கேர்ள், மிஸ்டர் டெரிஃபிக் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் உண்மையிலே சூப்பராகவே இருந்தது. அதுவும் மிஸ்டர் டெரிஃபிக் வர சீன்லாம் உண்மையிலே அட்டகாசமாக இருந்தது. என்னைய கேட்டிங்கன்னா இந்த படத்தில் எல்லாரையும் நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். யாருமே தண்ணி கேன் போடுற கேரக்டராகவே இல்லை, எல்லாரையும் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு நம்ம ஜேம்ஸ் கன். தெரியாத கேரக்டர் கூட இந்த படம் மூலியமா ஃபேமஸ் ஆக்குறாரு நம்ம ஜேம்ஸ் கன். அதுல தான் அவர் ஸ்பெஷலிஸ்ட். அடுத்து சூப்பர்மேனோட பெட்டா வர கிரிப்டோ, அது பண்ற குட்டி குட்டி சேட்டைகள் கூட பாக்குறதுக்கு அவ்வளோ கியூட்டாவே இருந்தது. பிஜிஎம்மும் சாங்ஸை பத்தி சொல்லணும்னா நம்ம ஜேம்ஸ் கன் மூவில எப்பவுமே எப்படி இருக்குமோ பிஜிஎம் அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் இருக்குது. அப்புறம் ஒரு சில பிஜிஎம்லாம் கேட்கும்போது நம்ம கிறிஸ்டோபர் ரீவோட சூப்பர்மேன் ஞாபகம் வந்தாரு. உண்மையிலே இது 100% ஜேம்ஸ் கனோட மூவி தாங்க. மனுஷன் செதுக்கிட்டாரு அப்படிதான் நான் சொல்லுவேன். டிசி யூனிவர்ஸ்க்கு ஒரு நல்ல தொடக்கமா இந்த படம் அமைஞ்சிருக்குது. ஸோ அழகா காயை நகர்த்தி கொண்டு போனாருன்னா ஜேம்ஸ் கன் உண்மையிலேயே மார்வல் யூனிவர்ஸ் மாதிரி டிசி யூனிவர்ஸும் நல்லா டெவலப் ஆகும். அண்ட் இந்த படத்துல 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது, மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வந்துருங்க. ஓவராலா படம் எப்படி இருக்குன்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா உண்மையிலே ஒரு தரமான படம் தாங்க. கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான படம். அதுவும் உங்களுக்கு சூப்பர்மேன் கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. தியேட்டர்ல கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அண்ட் குறிப்பா இந்த படம் நம்ம டிசி ஃபேன்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் அப்படிதான் நான் சொல்லுவேன். அண்ட் முக்கியமா நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இந்த படம் கண்டிப்பா கிட்ஸுங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க பக்கத்தில் தியேட்டர்ல செக் அவுட் பண்ணி பாருங்க சூப்பர்மேன். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 4.5 நான் கண்டிப்பா கொடுப்பேன். அதுக்கு எல்லாம் தகுதிக்குள்ள படம் தான் இது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. See ya. Bye bye.